ஒரு நாள் சில தவளைகள் எல்லாம் கிணற்று வழியாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 தவளை அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். இப்போ அந்த கிணத்துல பாதி தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி இல்லை. பாதி தண்ணி இருக்கிற இந்த கிணத்துல அந்த தவளைகள் ஒவ்வொன்றும் மேலே ஏறி குதிச்சு மேலே வர்றதுக்காக ட்ரை பண்ணும்போது முதல்ல சுற்றி இருந்த தவளைகள் எல்லாம் உன்னால் முடியும், மேலே ஏறி ஜம்ப் பண்ணி வா, அந்த கல்லப்படி அங்கப்படி இங்கப்படி இப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் இப்படியே போயிட்டே இருந்தபோது இந்த தவளைகள் மேலே குதிப்பதும் திரும்ப தண்ணிக்குள்ளே விழுவதும் இது மாறி மாறி நடந்துகிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே அதே தவளைகள் சொன்னாங்களா, சும்மா எதுக்கு குதிச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக இருங்க, எப்பயும் உங்களால முடியாது, அதனால ஒரு ஓரமாக இருந்துருங்க அப்படி சொல்லி சொன்னிச்சான். அப்போ சில தவளைகள் இதை பார்த்து, கண்டிப்பாக உங்களால ஏறி வர முடியாது, இனி நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான், நம்ம போயிடலாம், இவங்களால முடியாது அப்படி சொல்லி சில தவளைகள் சொல்லிட்டு இருந்துச்சான். இதை கேட்டு ஒரு தவளை சோர்ந்து போய் அப்படியே ஒரே இடத்துல அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து அப்படியே செத்து போச்சான். இன்னொரு தவளை மட்டும் குதிச்சு ட்ரை பண்ணி மறுபடியும் குதிச்சு இப்படி ஒவ்வொரு கல்லா பிடிச்சி மேலே ஏறி வந்துருச்சான். இப்போ மேலே வந்த உடனே, நீங்க 2 பேருமே உள்ள விழுந்தீங்க, நீங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம், ஒரு தவளை செத்து போச்சு, அதால ஏறி வர முடியல, உன்னால மட்டும் எப்படி ஏறி வர முடிஞ்சுது, நாங்கெல்லாம் சொன்னமே உங்களால முடியாது, முயற்சி பண்ணாதீங்க, விட்டுருங்க நாங்கள் சொன்னவே, இப்படி நீ மட்டும் ஏறி வந்த அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த தவளை சொன்னிச்சான், எனக்கு காது கேட்காது, அதனால நீங்கள் எல்லாம் கையாட்டி அப்படிலாம் சொன்னதை மேலே ஏறி வாங்க அப்படின்னு தான் நீங்கள் என்னை உற்சாகப்படுத்துறீங்கன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் அந்த உற்சாகத்தில் தான் ஏறி வந்தேன் அப்படி சொன்னிச்சான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் நாம் கவனித்தால், சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னே எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் ஒரு மூலையில் அடங்கிடுவோம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நம்ம கவனித்தோம்னா மற்றவர்கள் நம்ம நிந்திக்கிறத கேட்க வேண்டியதாக இருக்கும், உன் வேலைக்காரர் நிந்திக்கிறத கேட்க வேண்டியதாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். நாமும் கூட அப்படி சில நேரங்களில் சிலரை நிந்திச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளால் முன்னேறி செல்ல முடியாது. எனவே எல்லா கமெண்ட்டும் நம்ம காதில் விழும்படி எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணி இந்த நாள் முழுவதும் முன்னேறி போயிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.